ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜிஜே vlogs. இது நியூ இயர் மார்னிங். எங்களோட நியூ இயர் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. மார்னிங் எழுந்ததும் ரெடி ஆகிட்டு எங்கள் மாமியார் வீட்டுக்கு போனோம். அங்கேருந்து ஃபேமிலியாக எல்லாருமே சேர்ந்து கோவில் போகிறதா தான் பிளான். இது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி எங்கள் வீட்டிலேருந்து ஸ்டேஷன் போகிற வழியில் இருக்கிற ஒரு பிரிட்ஜு தான். 9 o'clock இருக்கும் நாங்கள் கிளம்பும்போது. அப்பயுமே ரொம்ப ஃபாகியாக இருந்தது. அன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக சாரல் இருந்தது, க்ளவுடியாக தான் இருந்தது வெதர். ஒரு நியூ இயர் மார்னிங் வந்து எப்படி இருக்கணுமோ அப்படி பர்ஃபெக்டாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது வெதர். நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். லோக்கல் ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணி போனோம் நாங்கள். வீட்டுக்கு போனதும் ஷிவான்ஷ்காக கிஃப்ட் வாங்கியிருந்தோம், நியூ இயர் கிஃப்ட்டு. அதை பார்த்ததும் பயங்கரமாக எக்ஸைட் ஆகி ஓடி வந்துட்டு இருந்தான். அது என்னன்னு தெரில, சின்ன குழந்தைங்களுக்கு சின்னதாக ஏதாவது கொடுத்தாலுமே அதை ஒரு கிஃப்ட் ரேப் பண்ணி கொடுக்கும்போது அவங்க ரொம்பவே எக்ஸைட் ஆகுறாங்க. ஸோ எப்பயுமே நாங்கள் என்ன வாங்கி கொடுத்தாலும் ஒரு கிஃப்ட் ரேப் பண்ணி தான் கொடுப்போம். இவன் அந்த டைகர் பார்த்ததும் அவ்வளோ எக்ஸைட்டட் ஆகிட்டான். சூப்பராக குதிச்சு குதிச்சு விளையாடிட்டு இருந்தான் அது கூட. அப்புறமா அங்கேருந்து நாங்கள் கோவில் கிளம்பிட்டோம். ஸோ ஆட்டோ புக் பண்ணியிருந்தோம். ஆட்டோவில் தான் இங்கேருந்து கோவிலுக்கு போனோம். கோவிலுக்கு ரீச் ஆகிட்டோம். இதுதான் செம்பூர் முருகன் கோவில். இந்த கோவில் மும்பையில் ரொம்பவே ஃபேமஸ். 1980s இந்த கோவிலோட கும்பாபிஷேகம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் பப்ளிக்கெல்லாம் கோவிலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 45 இயர்ஸ் இருக்கும். கோவில் நல்ல பெருசாகவே இருக்கும். மேரேஜ் இங்கே நிறைய மேரேஜ் நடக்கும். கீழேயே ஹால் இருக்குது, சாப்பாடு வச்சுப்பாங்க. கந்த சஷ்டி அப்புறம் தைப்பூசம் எல்லாம் ரொம்பவே பெருசாக பண்ணுவாங்க இங்கே. கோவிலை சுற்றி நிறைய செடி மரம்லாம் வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், க்ரீனரியாக. நாங்கள் மும்பையில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி ஏதோ ஃபங்க்ஷன்னா இந்த கோவிலுக்கு வருவாங்க. இது ரொம்பவே ஃபேமஸான கோவில் தான். இந்த கோவிலோட மெயின் அட்ராக்ஷனே அதோட இன்டீரியர்னு தான் சொல்லுவேன். ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. நிறைய ஸ்டாச்சூஸ் இருக்கும். போகிற வழியில் அந்த ஸ்டெப்ஸ் ஒரு 108 ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸில் போகிற வழியில் எல்லாமே குட்டி குட்டி குட்டியாக ஸ்டாச்சூஸ் நிறைய இருக்கும். டிஃபைன்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. முருகர் டாப் ஃப்ளோரில் தான் இருக்கார். அவரை பார்க்க போகிறதுக்கு 108 ஸ்டெப்ஸ் ஏறி தான் நம்ம மேலே போகணும். அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே போகிற வழியில் கோலம் போட்டிருப்பாங்க. அப்புறம் அந்த சைடில் எல்லாமே நிறைய குட்டி குட்டி யானை ஸ்டாச்சூஸ் எல்லாமே இருக்கும். அப்புறம் வாலில் எல்லாமே நிறைய ஸ்டாச்சு வச்சுருப்பாங்க சாமிக்குள்ளது. இதுதான் அந்த மெயின் என்ட்ரன்ஸ், கருவறைக்கு போகிற வழி இது. நியூ இயர்னால் கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருந்தது அன்றைக்கி. கருவறையில் இருக்கிற முருகரை வீடியோ எடுக்க அலோ பண்ணலை. ஸோ இன்னொரு நாள் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு வந்து அந்த முருகரை எடுத்து நான் காமிக்கிறேன்.
இது டைரக்ட்டா கருவறைக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல முருகர வச்சிருப்பாங்க. இங்க எப்பயுமே பூஜை, அபிஷேகம் நடந்துட்டே இருக்கும். சப்போஸ் அங்க நம்ம மெயின் கருவறையில வந்து நட அடைச்சிட்டாலுமே, பின்னாடி இருக்கிற முருகர்கிட்ட நம்ம பூஜை, அர்ச்சனை பண்ணிட்டு பிரசாதம் வாங்கிக்கலாம். சாமி கும்பிட்டு பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு கீழே போய் ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். அங்கே உட்காந்து பிரசாதம் எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்புனோம் வீட்டுக்கு. அப்புறம் வெளியில் வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் ஃபேமிலி பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புனோம் வீட்டுக்கு. கோவில்ல இருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்காக ஆட்டோ புக் பண்ணியிருந்தோம். அத்தை வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. இப்படி தான் எங்களோட நியூ இயர் போச்சு. உங்கள் நியூ இயர் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.